புதிய உணவுகளை கண்டுபிடித்து அதை தேடி தேடி சுவைக்கும் பழக்கம் இந்தியர்களிடையே தற்போது அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. குறிப்பாக அசைவ உணவுகளுக்குத்தான் இந்த ஆர்வம் ஏற்படும். ஆனால் இந்த அசைவ உணவுக்கு இந்திய நகரம் ஒன்று தடை விதித்திருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எப்படி இஸ்ரேலின் டெல் அவீவ் உலகின் சைவ தலைநகரம், அதாவது வீகன் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் என அழைக்கப்படுகிறதோ, அப்படி இந்தியாவின் சைவ நகரமாக பாலிதானா மாறி இருக்கிறது. அசைவ உணவுகளுக்கு தடை. இந்த முடிவெடுக்க என்ன காரணம்? குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா நகரத்தில் சமண துறவிகள் அதிகளவில் வசிக்கின்றனர். பாலிதானா என்பது ஜைன புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். ஜெயின் கோவில் நகரம் என்று கூட இது அழைக்கப்படுகிறது. அங்குள்ள சத்ருஞ்சயா மலையை சுற்றி அமைந்துள்ள இந்த நகரத்தில் 900க்கும் மேற்பட்ட கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த கோவில்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். நகரத்தில் உள்ள மிகவும் பழமையான ஜெயின் கோவில் ஆதித்யநாத் கோவில். இது ஜைன மதத்தின் முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சில சமண நூல்களின்படி மோட்சத்தை அடையக்கூடிய இடங்களில் பாலிதானாவும் ஒன்று. குறிப்பாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மோட்சம் அடைய வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாலிதானாவுக்கு வருவதும் உண்டு. இப்படியாக சிறப்புகளை கொண்ட இந்த நகரத்தில் 250க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் இயங்கி வந்தன. இதனை மூட சமண துறவிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராட்டத்தை நடத்தி வந்தனர். தற்போது அதற்கு வெற்றி கிடைத்திருப்பதாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. சமண மதத்தை பொறுத்தவரை மற்ற உயிர்களை துன்புறுத்த கூடாது என்பது அவர்களின் அடிப்படை கொள்கையாக உள்ளது. விலங்குகளை சாப்பிடும் வழக்கம் இவர்களிடம் இல்லை. நிலத்திற்கு அடியில் விளையும் காய்கறிகளை கூட பெரும்பாலும் இவர்கள் தவிர்ப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆகவே சமண மதத்தை கடைபிடிப்பவர்களின் கோரிக்கைகள் மற்றும் உணர்வுகளை மதிக்கும் விதமாக பாலிதானாவில் இறைச்சியை அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இதனால் அசைவ உணவு விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதித்த உலகின் முதல் நகரம் என்ற வரலாற்றை படைத்திருக்கிறது பாலிதானா. இந்த முக்கியமான முடிவு இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க கலாச்சார மாற்றத்தை பிரதிபலிப்பதாக பலர் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இன்னும் குறிப்பாக சமணத்தின் வலுவான செல்வாக்கு மற்றும் கொள்கைகளை இந்த நகரம் பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. அசைவ உணவுக்கு எதிரானவர்கள் இறைச்சியை பார்க்கும்போது அவர்களின் உணர்வுகள் புண்படுவதாகவும் குழந்தைகளுக்கு இது எதிர்மறையான சிந்தனையை உண்டாக்கும் என்றும் கூறுகிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதிலும் சைவத்தை மட்டுமே உண்ட மகாத்மா காந்தி பிறந்த குஜராத் மண்ணில் அசைவத்துக்கு நகரம் ஒன்றில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை பிற நகரத்திலும் கூட அமல்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது.